ஸ்ட்ரீட் ஸ்டைல் சன்னா மசாலா டேஸ்ட்ல வீட்லயே ஒரு ரெசிபி பண்ணணுமா? ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். இது பண்றதுக்கு பச்சை பட்டாணி ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சு குக்கர்ல உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வாணல்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி அதுல கார்ன்ஃபிளேக்ஸ் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதே எண்ணெயில கொஞ்சம் இஞ்சி பூண்டு மசாலா போட்டு அந்த ராஸ்மல் போற வரைக்கும் வதக்கிட்டு ஏற்கனவே வேக வச்சு வச்சிருந்த பச்சை பட்டாணியை எடுத்து போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் நிறையவே ஊத்தி நல்லா வேக வச்சுக்கலாம். இது வேகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமா மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இது ரெடி ஆகிறதுக்குள்ள இதுக்கு மேல கார்னிஷிங்க்கு கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி இது எல்லாமே நல்லா கழுவிட்டு பொடி பொடியா நறுக்கி வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்ச கார்ன்ஃபிளேக்ஸ் இருக்கு இல்லையா, அதுல கொஞ்சம் உப்பு மிளகாய் தூள் போட்டு நல்லா குலுக்கி வச்சுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பச்சை பட்டாணி வெந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அது ஒரு பவுல்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். 2 பவுல்லையும் தேவையான அளவுக்கு நல்லா தண்ணியோட ஊத்திக்கோங்க. அதுக்கு மேல கார்னிஷிங்க்கு கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் தக்காளி, பொடி பொடியா இருக்கிற கொத்தமல்லி, அதுக்கு மேல வறுத்து எடுத்த கார்ன்ஃபிளேக்ஸ். அவ்வளவுதாங்க, சூப்பரான சன்னா மசாலா ரெடி. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணுவீங்கன்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க.